ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்கை கனடா இலிருந்து மிக அற்புதமாக இந்த அறக்கட்டளை இந்த ஸ்கை சென்டரை நடத்தி வருகின்ற மதிப்புக்குரிய பொறுப்பாளர்களே, மிக அழகாக தவமடுத்திய பேராசிரியர் அவர்களே, சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியர் வரதராஜன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே நேரலையிலே இணைந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, அருள்நிதியர்களே, அருட்செல்வர்களே, தவச்செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை, வணக்கத்தை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் உங்கள்கிட்ட கனடாவில் இது நான் 2வது முறை, ஐயா ஏற்கனவே இன்னொரு அமைப்புல கூப்பிட்டு இருந்தாங்க சில நாட்களுக்கு, மாதங்களுக்கு முன்னாடி. ஸோ அப்போ சொன்னேன், இது இல்லை, இது மன்றம், அது முதியோர்கள் அப்படி இருக்கிறது, இது மன்றம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னாங்க. ஸோ உங்களை எல்லாம் அறக்கட்டளை அறநிதியர்களாக மகரிஷியினுடைய சீடர்களை நான் இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கனடாவில் மன்றம் வளர்ந்து வருவது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் இணைந்திருப்பதை பார்க்கும்போது நாம இன்னைக்கு ஒரு நல்ல தவத்தை நிறைவு செய்ததுக்கு பின்னாடி ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வோம். வாழ்க்கையில கருமையும் வாழ்வினுடைய பெரும் நிதி என்ற ஒரு சிந்தனையை நாம் இன்று ஏற்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம். பெரும்பாலும் அத்வைத சித்தாந்தத்தினுடைய நோக்கமே எது அப்படின்னு சொன்னா, மனிதனுக்குள்ளே இருக்கின்ற அறியாமையை அகற்றுவதுதான். அறியாமை இருக்கிறதா என்று சொன்னால், மனிதன் பிறக்கும் போது அறியாமையில் இருந்துதான் பிறந்தே வருகிறான். வெறும் 0 தான், நாலேஜ் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜீவனுக்காவது 4 அறிவு 5 அறிவு அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்காக தான் வாழ்வது எப்படி என்ற அறிவை கொண்டு வருகிறது. அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஒரு நாய்க்குட்டிக்கு யாரும் நீந்த கத்துக் கொடுக்கறது இல்லை. அது தண்ணிக்குள்ள தானே நீந்தும். ஆனா மனிதனாக பிறக்கும் போது மட்டும் மனிதனுக்கு 6வது அறிவை கொடுத்த இறைவன் எல்லாவற்றையும் தான் அறிந்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவனுடைய நீதியாக இருக்கிறது. அப்படி அவன் அறிந்து வரும்போதுதான் 5 அறிவாக இருக்கிறது 5 அறிவாக வாழ்ந்து விட்டு செல்லும். ஆனால் 6 அறிவாக வருகின்றவன் இவன் மனிதனாக இருந்தாலும் மாமனிதனாகவும் இறைவனாகவும் மாறுவதற்கான அறிவையும் அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால மகரிஷி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனிதனுக்குள்ள இருக்கின்ற அஞ்ஞானத்தை போக்க வேண்டும், அறியாமையை போக்க வேண்டும், அறிவனுடைய உயர்வை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்பதுதான் மகரிஷி கொடுத்த தத்துவத்தினுடைய விளக்கம் அத்தனையுமே அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் அத்வைத சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். துவைதம் சரி அல்லது விசிஷ்டாத்வைதம் சரி, அதுல அடிப்படை கொஞ்சம் நம்பிக்கையின் பால் அடிப்படை இருக்கும். நம்பிக்கை இருந்தால்தான் இறைவனை அறிய முடியும் அப்படின்ற நம்பிக்கையின் பால் சிலவெல்லாம் இருக்கும். ஆனா அத்வைதத்துல அது கிடையாது. எல்லாமே முழுவதுமாக அறிவின் பாற்பட்டது, ஞானத்தின் பாற்பட்டது. ஸோ இந்த ஞானத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அறிவை உயர்த்தி கொண்டே போக வேண்டும். அறிவை உயர்த்தி கொண்டே போக வேண்டும் என்று சொன்னால் அறியாமையை அகற்றி கொண்டே போக வேண்டும். ஸோ அந்த அறியாமையை அவன் அகற்றிக்கொண்டே போறது அப்படின்றது மிக சிறப்பான விஷயம். ஓகேயா, மனிதனாக பிறந்தவனுக்கு அது மிகப்பெரிய கிஃப்ட் என்று சொல்ல வேண்டும். அப்படி வருவதற்குத்தான் நாம் குருவை நாடி செல்கின்றோம். ஒரு குரு ஒரு மாணாக்கருடைய ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கீதை இருக்கிறது. எத்தனையோ கீதை இருக்கிறது, நிறைய கீதை இருக்கிறது நமக்கு. அதுல ஒரு வகை கீதை என்னது, ரிபு கீதை என்று சொல்லப்படுது. இந்த ரிபு கீதை என்பது ரிபு முனிவர் முழுவதுமாக அத்வைதத்தை உபதேசிக்கின்றார். அதை ரமண மகர்ஷிகள் கூட எடுத்துக்கொண்டு நிறைய அதை கோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிபு கீதையில ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ரிபு என்றவர் முனிவர், மிகப்பெரிய முனிவர், ஒரு குரு. அவர் மாணவர்களுக்கு எல்லாம் அத்வைத தத்துவத்தை போதித்து விட்டு பிறகு சில காலம் கழித்து
அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மாணாக்கன் தன்னுடைய சீடன் உயர்ந்திருக்கிறான் என்பதை அவர் போய் நேரடியாக போய் காண்கின்றார், அவரை டெஸ்ட் பண்றார். அப்படி ஒரு முறை அவர் ஒரு கிராமத்திலிருந்து வந்த நிதாகன் என்ற ஒரு மாணவனை டெஸ்ட் பண்றது, அதாவது சோதிப்பது என்பதுதான் மிக சிறப்பாக பேசப்படுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கும் அத்வைதத்துல. அப்ப அவரு என்ன செய்கிறார், அந்த நிதாகனனுடைய இருப்பிடத்தை கிராமத்தை நோக்கி செல்கிறார். அவன் வீட்டிலே இல்லை என்பதை அறிந்து கொண்டு எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். அவன் எங்க ஊர்ல ராஜா வர்றாரு, ஊர்வலமா யானை மேல, அதையெல்லாம் மக்கள் பார்க்க போயிருக்கிறாங்க, அதை பார்க்க அங்க போயிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் தேடி எந்த இடத்துல ஊர்வலம் வருகிறதோ அங்க போறாங்க. மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் தெருவிலே. இவர் தேடி அந்த மாணாக்கனை கண்டுபிடித்து அவருக்கு பின்னாடி போய் நின்று கொள்கிறார். நின்று கொள்ளும் போது அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான். யானை மேலே மன்னரானவர் ஊர்வலம் வந்து கொண்டிருப்பதை எல்லாரும் வேடிக்கை பார்க்கதான் செய்வாங்க. நம்ம ஊர்ல யானை மேல யாராவது வந்தா கூட நாமளும் கூட தான் வேடிக்கை பார்ப்போம். இதுன்னா அந்த காலத்திலையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சோ அதை அவன் மிக ஆர்வத்தோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய குரு அவருடைய முதுகிலே லேச தோளை தட்டி கேட்கிற, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். இவர் வேற ஒண்ணுமே சொல்லல, தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை, அவரும் பார்க்கல, அந்த சீடனும் திரும்பி குருவை பார்க்கவில்லை. அதனால நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். அவை உடனே யானை மேல ராஜா வர்றாரு, அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு திரும்பாமலே பதில் சொல்கிறார். அப்படியா அப்படின்னா அடுத்து இவர் கேள்வி கேட்கிறாரு, அதுல யாரு, எது யானை எது ராஜா அப்படின்னு கேட்கிறார். அதுல வரக்கூடியதுல எது யானை எது ராஜா என்று கேட்கிறார். இன்னும் இது கூடவா ஒரு மனிதனுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு சின்ன இரிட்டேஷன் அந்த சீடனுக்கு. ஓ, மேல உட்கார்ந்து இருக்கிறது ராஜா ஐயா, கீழே இருக்கிறது யானை ஐயா அப்படின்னு சொல்றாரு. இந்த குரு அத்துடன் இல்லை, ஏன்னா இவருடைய நோக்கம் வேற இல்லையா அங்க வந்தது. அப்படின்னா மேல ராஜா கீழே யானை, எது மேல எது கீழே அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். இப்படி கேட்ட உடனே இந்த சீடன் கொஞ்சம் கோபக்கரம்பு இருக்கிறது, நிதாகன் அவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. உடனே என்ன செய்யறான், சக்குன்னு திரும்பினவன் அந்த பின்னாடி இருந்த மனிதனுடைய தலையை கீழே அழித்து அவர் முதுகு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, இப்ப நான் மேல நீ கீழே, புரியுதா அப்படின்னு கேட்கிறான். குரு ஒன்றுமே பேசவில்லை. இப்ப எனக்கு நல்லா புரியுது, கீழே இருந்துகிட்டு சொல்றார், இப்ப எனக்கு நல்லா புரியுது, மேல கீழே என்றது நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனா இன்னொன்னு சொல்லிய, நான் நீன்னு சொல்லிய, நான் யாரு நீன யாரு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். இப்படி கேட்ட உடனேதான் இந்த சீடனுக்கு உடனே ஏதோ ஒரு லைட்டிங் மாதிரி, மின்னல் ஒளி மாதிரி அறிவுக்குள்ளாக இந்த கேள்விய நம்ம அகத்தாய்வுல கேட்டு இருக்கிறோம். நம்ம குரு எல்லாம் அங்க போவார், நான்யாருக்கு விளக்கம் சொல்லுவாரு அப்படின்னு உடனே அவனுக்கு இது வந்திருக்கிறது யார் சாதாரண மனிதர் இல்லை என்று உணர்ந்து கொண்டு அவனுடைய பாக்குற குரு உடனே தவறான ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அப்பதான் இது என்ன விளக்குகிறது அப்படின்னு சொன்னா, அத்வைதத்தை உணர்ந்து கொண்டு இருப்பவனுக்கு யானை அப்படின்றதும் அல்லது ராஜா என்பது வேறு வேறு இல்லை. அத்வைதத்துல பார்க்கும்போது நாம் எல்லாம் பிரிச்சு பார்க்கும்போது எல்லாம் தனித்தனியா தெரிகிறது. ஆனா சேர்த்து பார்க்கும்போது எல்லாம் சொத்த வழியினுடைய இருந்து வந்தது நிகழ்ச்சி என்று நம்ம பார்க்கின்றோம். சோ அதனாலதான் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்று சொன்னாங்க மகரிஷி. பகுத்து பார்க்கிறது, தனித்தனியாக பார்க்கிறது, இதனுடைய தொகுப்பு எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இறைவழியாக சொத்த வழியாக மெய்ப்பொருளாக இருக்கிறது. மெய்ப்பொருளே தான் எழுச்சி பெற்று வந்த நிலையில் எல்லாமாக இருக்கிறது. இங்கு யானையும் மெய்ப்பொருள் தான், அரசனும் மெய்ப்பொருள் தான். மேலும் என்பது இல்லை, கீழும் என்பது இல்லை. ஓகேயா? சோ இங்கு எல்லாம் இருப்பது நான் என்பதும் இல்லை, நீ என்பதும் இல்லை, இது மெய்ப்பொருளே தான் இருக்கிறது, அதுதான் இருக்கிறது என்பதை விளக்கு வருவதற்குத்தான் ஏகம் பிரம்மம் என்று விளக்கு வரும்போதுதான் இது ஏற்படுகிறது. அப்ப அறியாமையை சுட்டி காட்டி விவேகத்தை அளிப்பதுதான் குருவினுடைய முதல் கடமை. ஒரு மனிதனுடைய அறியாமையை சுட்டி காட்டி அவனுக்குள்ள இருக்கின்ற முழுமையான விவேகத்தை வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய முயற்சி வேண்டும். ஒரு நல்ல அறிவு வேண்டும், சொல்லிக் கொடுப்பதற்கும் குரு வேண்டும், அதை கேட்டு மேன்மை பெறுவதற்கும் அந்த சீடனுக்கு நுண் அறிவு வேண்டும். அது இல்லாதவங்களுக்கு ரெண்டு பேருக்கு அப்படி இல்லைன்னா
அந்த நுண்ணறிவை மேலே கொண்டு வர முடியாது, அந்த பேரறிவை நோக்கி முழுமையாக போக முடியாது. ஓகே, அப்போ அதை ஆனா என்ன செய்யறது, எது தடுக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா பகல்ல நம்ம ஒரு கயிறை பார்த்தா கயிறுன்னு போயிடுறோம், சுத்தி கிடக்குது. ஆனா இரவுல பார்க்கும்போது அது பாம்பு மாதிரி தோன்றுது. அப்போ அந்த பாம்பு மாதிரி தோன்றதுனால ஐயோ இது பாம்பா இருக்கும்போது மனதுல ஒரு நிமிஷம் ஒரு பயம் வருது. இந்த ஒரு நிமிஷம் வரக்கூடிய மனது ஏன் பார்க்குது அப்படின்னு சொன்னா, பாம்பை பார்த்து இருக்குது, பாம்பு கயிறு மாதிரி இருக்கும், அப்படி சுருண்டு இருக்கும் அப்படின்னு மனதுக்குள்ள பதிவாகி இருக்கிறது. அது வெளியே வரும்போது ஐயோ பாம்போ அப்படின்னு பயப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அறிவு அது கயிறு என்று சொல்லவில்லை, ஆமா அது பாம்பாக பார்க்கிறது. எங்க போக்க வேண்டியது எது அப்படின்னு சொன்னா, கயிறை நம்ம பாம்பை கயிறாக மாற்றுவது அல்ல, அங்கே மனதிலே எண்ணுகின்ற கயிறை பாம்பாக எண்ணுகின்ற மனதை மாற்ற வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. எது கயிறோ அதை பாம்பாக மனம் திரித்துக் கொள்கிறது பாருங்க, அந்த திரித்துக் கொண்டிருக்கின்ற மனதை மாற்ற வேண்டும். ஓகேயா, அதனாலதான் என்ன சொன்னாங்க, பெரும்பாலும் ஆன்மீகத்துல அறிவை நோக்கி பயணி, அறிவை நோக்கி பயணி, உண்மையை நோக்கி பயணி, நிலையானதை நோக்கி போ அப்படின்னு எல்லாமே ஆன்மீகத்துல அடிப்படையாக சொல்லப்படுகிறது. நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்படுது, நீங்க நம்ம எல்லாமே கேள்விப்பட்டோம். அசதோமான் சத்கமைய, தமசோமா ஜோதிர்கமைய, மிருத்யோர்மார் அமிர்தம் கமைய, இப்படிதான் சொல்லுகிறது. அசதோமானா உண்மை நிலையை விட்டு பொய்மையை விட்டு உண்மை நிலைக்கு பயணி, சத்து உண்மை நிலைக்கு போ. ஓகே, தமசோமா ஜோதிர்கமைய அப்படின்னா அறியாமையிலிருந்து நீ அறிவு நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த தமசோமா ஜோதிர்கம், ஜோதிர்னா ஜோதின்னு அறிவு பேர், இந்த அறிவை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்ப இந்த அறியாமையை போக்கி அறிவை நோக்கி பயணிப்பது என்பதுதான் மனிதனுடைய அடிப்படையான விஷயம். எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவர்களாகின்ற வரைக்கும் தொடர்ந்து நம்முள்ள அறியாமையை போக்கிக் கொண்டே வர வேண்டியது அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அப்போ மிருத்யோர்மா அமிர்தம் கமைய சொல்றாங்க இல்லையா, மிருத்யோர்மான்னு அதாவது இறப்பிலிருந்து இரவாமைக்கு நோக்கி நீ பயணிக்க வேண்டும். சோ மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி செல்ல வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்பது அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. ஓகேயா, சோ அப்போ மனம் எது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மனமானது எண்ணமாக அறியாமையை நமக்குள்ளே சேர்த்து வைத்துள்ளது. நிறைய அறியாமையை நமக்குள்ளே சேர்த்து வைத்திருக்கிறது. அப்படி நமக்குள்ள பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்ததுதான் உள்ளதை உண்மையை பார்க்க முடியாம திரையிட்டு மறைத்து கொண்டிருக்கிறது. நீ உதாரணமா நீங்க ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில போறீங்க, வேப்ப மரத்துக்கு அடியில போன உடனே அந்த காலத்துல ஒரு பாட்டு கேட்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வேப்ப மரத்து உச்சியில் 2 பேய் 2 ஆடுதுன்னு விளையாடும் போது விளையாட்டாக சொல்லி வைத்தாங்கன்னு பட்டுக்கோட்டையார் பாட்டுல இருக்கும். இது கேட்டு வச்சா மேல வைக்கும்போது இதோட இந்த வேப்ப மரத்துல பேய் இருக்குமோ அப்படின்னு மனசு திடீர்னு நினைக்குது பாருங்க. இது நமக்குள்ள சேர்த்து வச்சது. இப்படி எத்தனை விஷயங்களை வாழ்க்கையில சேர்த்து வைத்ததோ இது எல்லாம் நமக்கு தடையாக வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஓகேயா, இதுதான் நமக்கு தடையாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு உதாரணம், விவேகானந்தர் சின்ன வயதுல நரேந்திரன் அவர் குழந்தைகளா இருக்கும்போது மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து மரத்தின் மீது ஏறி விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படி விளையாடி கொண்டிருக்கும்போது ஒரு பெரியவர் அந்த வழியாக வந்தவர் சொல்றார், இந்த பசங்க மேல் ஏறி விளையாண்டா கீழ் விழுந்துருவாங்க, காயம் பெற்றுரும், அதற்காக அட்வைசர், மரத்துல ஏறாதீங்க, மரத்துல பேய் இருக்கிறது, எல்லாம் கீழே இறங்குங்க. எல்லாம் கீழே இறங்கிக்கிறாங்க. அந்த பக்கம் போனோம்னா திருப்பி விவேகானந்தர் மரத்துல மேல ஏறுறாங்க. இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க, அதுல பேய் இருக்குடா சொல்றாரு இல்ல அப்படின்ட்டு. அதுக்கு சொல்றாரு, இல்ல இவர் சொல்றதுக்கு முன்னாடியும் நம்ம மேலதான் உட்கார்ந்துட்டு இருந்தோம், அப்ப பேய் இருந்திருந்தா வந்திருக்கணும் இல்லையா, அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை, பேய் இல்லை இருந்திருந்து முன்னாடியும் வந்திருக்கோம், இவ்வளவு நேரம் நம்ம அங்கதான் இருந்து வந்து பேய் வரல இல்லை, அப்ப ஏன் இறங்கணும், நான் இறங்க மாட்டேன்னு அவர் இருந்தார். இது அறிவு. ஓகேயா, சோ அனலைஸ் பண்ணி பார்க்குது பாருங்க, எது உண்மை என்று அனலைஸ் பண்ணி பார்க்குது பாருங்க, இது அறிவு. ஆனா உள்ளதை வைத்துக் கொண்டு பேய்ன்னு சொன்ன உடனே அங்க போக பயப்படுது பாருங்க, இது நமக்குள்ள வந்து சேர்ந்தது, உள்ளதை மறைத்து கொண்டு இருக்கிறது. இப்படி வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் சொன்னா
எண்ணற்ற விஷயங்கள். ஓகே, வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்கள். எது நிலையானதோ அதை விட்டு விட்டு எது நிலை இல்லாததோ அதை சேர்ந்து கொள்வது, எது உண்மை பொருளோ அதை விட்டு விட்டு எது உண்மை இல்லையோ அதை பிடித்துக் கொள்வது, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நமக்குள்ளே கிடந்து கொண்டுதான் இருக்கா. இதையெல்லாம் மாற்றி பிறந்து வரணும் அப்படின்னு சொன்னா அறியாமையை அறியாமை என அறிந்து கொள்ளுதலுக்கு பேரு ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் என்று சொன்னால் அறிவினுடைய நிலை. இப்ப அறியாமை எத்தனை இருக்கிறது? எண்ணற்றது இருக்கிறது அறியாமை. சோ அறியாமை அப்ப அத்வைத ஞானிக்கு, இப்ப ஞானிக்கு பொதுவா எடுத்துக்கங்க, எந்த ஞானியா இருந்தாலும் சரி, ஒரு ஞானி ஒரு அறிவாளி அப்படின்னு சொன்னா அது இனி எதை பார்த்தாலும் சரி அது இறைவனாக பார்க்க வேண்டும் என்று உணர்வு இருந்தால்தான் அது முழுமையான ஞானம். ஒரு சிலை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, சிலையை மட்டும் கடவுள் என்று கொள்ள முடியாது. சிலை அது எல்லை கட்டிய நிலை. சிலை மட்டும் கடவுள் அல்ல. சிலை கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அது ஞான முயற்சி இல்லை. சிலை கடவுள் என்று சொன்னாலும் அது ஞான முயற்சி இல்லை. அது முதிர்ச்சியான முழுமையான ஞானம் அல்ல. சிலையை கடந்தும் இருக்கிறது இல்லையா? அந்த இறைவனுடைய உருவத்தை கடந்தும் நாம் எது உருவமாக வைத்து வழிபடுகிறோமோ அதுவும் இறைவன். அதை கடந்தும் இறைவன் இருக்கிறார். நம்ம குருவனுடைய படத்தை பார்க்கிறோம். அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம சொல்றோம் இது குரு அப்படின்னு பார்த்து மரியாதை பண்றோம், அதுக்கு மாலை போடுறோம், எல்லாம் பண்றோம். அது பேப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா? ஆனா அது மட்டும்தான் குருவா அப்படின்னு சொன்னா அது மட்டும் குரு இல்லை. அவர் எங்கும் இருக்கிறார், அதை கடந்தும் இருக்கிறார். அவர் வான்காந்தத்தில் முழுவதும் எங்கும் இருக்கிறார் என்று நினைக்கிறோம் இல்லையா? சோ அப்போ இது மட்டுமல்ல, அனைத்தும் கடவுள் என்பதுதான் முதிர்ச்சி. காணும் பொருள் அனைத்தும் கடவுள் என்றால் ஏகம் பிரம்மமயம் என்று சொல்லப்படுகிறது. ஏகம் பிரம்மமயம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பார்க்கிற பொருள் எல்லாம் பிரம்மமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாழ்க்கையில அனுபவம், முதிர்ச்சி அல்லது பூர்வ புண்ணியம், சின்ன வயசுலயே பார்க்கறதுக்கு இப்படி எல்லாம் வந்தா சரியா இருக்கும். இப்போ ஒரு திருவண்ணாமலையில நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஞானி இருந்தாரு, சேஷாத்திரி மகான் அப்படின்னு. இந்த சேஷாத்திரி மகான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோட்ல அப்படி எருமை போச்சுன்னா உடனே நெடுங்கால் நீண்டமா கீழே விழுந்து அது எருமையை வணங்குவாராம். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். அவர் எருமையை பிரம்மமாக நினைக்கின்றார். ஓகேயா? எருமையை அவர் பிரம்மமாக நினைக்கின்றார். அதனால என்ன செய்யறாரு? அவர் எருமை வழங்குறாரு. நமக்கு பார்த்தா எருமை ஒரு மந்தமான ஒரு அறிவில்லாத ஒரு கால்நடை பொருளாக நம்ம பார்க்கிறோம், கால்நடையாக பார்க்கின்றோம். அதற்குள்ளும் இயங்கிக் கொண்டிருப்பவன் இறைவன் என்பதை அவர் பார்க்கிறார். ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். நான் ஒரு நாள் ஆழியார் போயிட்டு இருந்தேன். அடுத்த நாள் பிரம்மஞான வகுப்புக்காக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ போயிட்டு இருக்கும்போது முன்னாடி காலையிலேயே பெறப்பட்டு போயிட்டேன். ஸோ குழந்தைங்க பக்கத்துல போற வழியில் ஒரு ஞானி இருக்கிறார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டு, நான் எப்பொழுதுமே எங்க சித்தர்கள் ஞானிகள் இருந்தால் அவர்களை எல்லாம் போய் மகான்களை தரிசிப்பது வழக்கம். அடிக்கடி அங்கே போய் அமர்ந்திருப்பது வழக்கம் அந்த காலங்களிலே. ஸோ நான் அப்பொழுது போகும்போது, ஏன் இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி ஆழியருக்கு போய் என்ன பண்றோம், சரி அங்க போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கலான்னு போனேன். அவரு தோட்டத்துலதான் இருப்பார் எப்பவுமே. தோட்டத்துல அவருக்குன்னு தனியான இடம் கிடையாது. அப்படி எங்கும் தெரிந்து கொண்டே இருப்பார். ஒரு ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானி, உண்மையான பிரம்மஞானி. ஸோ அதனால அங்க போய் தோட்டத்துல கேட்ட அவங்களுக்கு அவரை பற்றி தெரியும் தான். அங்க போயிட்டு இருக்கிற பாருங்க அவர் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் வாழ்க்கை துறையும் நளினியும் கார் நிறுத்திட்டு, அது சோளக்கட்டையா அந்த காலம் பார்த்திருந்தது, அதில் நடந்து போய் கொண்டே இருந்த ஒரு 10 மணி நல்ல வெயில் காலம். அதை கடந்து போக 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 அவரும் போய்கிட்டே இருந்தார். கொஞ்சம் வேகமா போய் பக்கத்துல போய் சாமி நில்லுங்க நான் வர்றேன் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு அவர் நிக்கவே இல்லை, அவரும் போயிட்டு இருந்தார். அப்புறம் கரெக்டா ஒரு எருமை கட்டுத்தரைக்கு போனார். எருமை கட்டுத்தரையில போய் எருமையும் ஒரு கண்ணு வந்து அந்த இடத்துல போய் அவர் நின்னார். இப்ப நான் போறேன், முதல் நான் அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக பக்கத்துல போறேன். அவர் திரும்பி பார்த்துட்டு கேட்ட முதல் அறிமுக கேள்வி என்னன்னா, இங்க நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படிதான். அவருக்கு வேற அறிமுகம் எல்லாம் இதுல வாங்க எங்க அதெல்லாம் இல்லை. இங்க நாம எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம நிதாகன் கதையை கேட்ட பாருங்க, அது மாதிரி தான் கதையே என் கதையும். நானே என்னுடைய வாழ்க்கை துணைவி அவர் 3 பேர் இருக்கிற சாமி அப்படின்னு சொன்னோம். ஆனா அவர் சொன்னார், எருமையும் கண்ணையும் அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்துட்டு 5 பேர் அப்படின்னாரு.
எனக்கு சாக்காய் போச்சு. நாம நாளைக்கு பிரம்மஞானம் நடத்துறதுக்காக போகிறோம். இந்த பிரம்மஞானம் நடத்துறவன் பிரம்மஞானிக்கு எல்லாம் எப்படின்னு பார்க்கணும் தெரியணும் இல்லையா? அதுக்கு நமக்கு கிளாஸ் இருக்கிறது. ஓகேயா? நீங்க எதையும் பிரமமாக பார்க்கணும் அப்படின்றத எப்படி நான் எதற்கு போறேன், என்ன விஷயம் அப்படின்ற உணர்ந்து கொண்டு எந்த கேள்வி கேட்கிறாரு பாருங்க. ஓகேயா? சோ அப்போ அனைத்தும் பிரம்மமயம். உருவம், அருவம், வருவா உருவம் எல்லாமே பிரம்மமயம் என்று பார்க்கறதா பிரம்மஞானுடைய லட்சணம் இல்லையா? சோ அதனால ரமண மகர்ஷி சொல்வார்கள், கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலும் தெய்வம் வரும் சொல்வார். உன்னுடைய அன்பு மனம், உள்மனம் எப்படி இருக்கு, உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி நீ இறைவனை பார்க்கின்ற. ஒவ்வொருவருக்கும் இருக்குதுன்னு சொல்றவன் இருக்கும், இல்லைன்னு சொல்றவன் இருக்கிறோம், இப்படித்தான் இருக்கிறான்னு சொல்றவன் இருக்கிறோம், உருவமா இருக்கிறான்னு சொல்றான்னு இருக்கிறோம், அருவமா இருக்கிறான்னு சொல்றான்னு இருக்கிறோம், அருவாருவமா இருக்கிறார் அப்படின்னு சொல்றவர்களும் இருக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் இறைவனை பாவித்துக் கொள்ளலாம். இறைவன் வருத்தப்படுவதில்லை. ஆனால் அவரவருடைய ஞானத்திற்கு ஏற்ப, அறிவின் உயர்வுக்கு ஏற்ப அது பாவிக்கப்படுகிறது. அதனால மகரிஷி இந்த உணர்வை எல்லாரும் உணரணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுகின்ற தத்துவம் தான் இந்த கருமைய தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. ஓகேயா? இந்த கருமையா ஏன் அப்படின்னு சொன்னா, கருமையம் வாழ்வின் பெருநிதி என்று எடுத்து பார்க்கிறோம் இந்த சிந்தனையில. கருமையம் அப்படின்றது இது அடிப்படையான ஞானத்தை அளிக்கக்கூடியதான் அந்த கருமைய தத்துவம். இது தெரிஞ்சாதான் மனிதன் தன்னை உணர முடியும். இறைவனுக்கு நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஜீவனுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். வாழ்வினுடைய ரகசியம் எது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஓகேயா? சோ அந்த வாழ்வினுடைய ரகசியத்தை விளங்கிக் கொள்வதுதான் கருமையம். அப்போ கரு மையம் என்ற ரெண்டு வார்த்தைகள். கரு அப்படின்னு சொன்னா மூலமானது அப்படின்னு எப்ப சொன்னாலும் அந்த கதைக்கு ஒரு கரு இருக்கிறதுக்கு இதுதான் கரு கதைக்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த விஷயத்துக்கு இதுதான் கரு அப்படின்னு சொல்றோம். இந்த முட்டை இதுக்கெல்லாம் பறவைகளுக்கு இந்த கரு, இந்த முட்டை அப்படின்னு சொல்றோம் இல்ல. அப்போ இந்த பேரண்டத்துக்கு எல்லாம் ஒரு கரு இருக்கிறதானா இருக்குது. எல்லாத்துக்கும் உள்ள கரு நமக்குள்ள இருக்கிறதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க பாருங்க. பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் எண்ணெய் கண்டேன். எங்க இருக்கிறது? எல்லாவற்றுக்குமான அடிப்படையான கரு எங்கே பார்த்தேன்? பிறப்பிடமாய் கருப்பொருளாய் எண்ணெய் கண்டேன். ஏன்னா நான் அந்த இறைவனோடு இணைந்திருந்து பார்க்கும்போது அதுவே நானாக எல்லாவற்றுக்கும் அடிப்படையான பொருளாக நான் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஓகேயா? பிறப்பிடமாய் கருப்பொருளாய் எண்ணெய் கண்டேன். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார், சுயநிலையில் அகத்துணர் அவர் நான் ஒன்றே சொல்றார். சோ அப்போ இதுதான் அகம் பிரம்மாஸ்மி. எல்லா வல்லதாக இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் எனக்குள்ளே இருக்கிறது என்று அறிந்து கொள்வது அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடியது இந்த மகா வாக்கியங்கள் 4 வாக்கியங்கள்ல இந்த வாக்கியத்துக்கு மட்டும் எது பிரகதாரணிய உபநிஷத்துல வருதுப்பாங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, இது அனுபவ வார்த்தை. நான் அதுவாக இருக்கிறேன் அல்லது என் ஆத்மா அதுவாக இருக்கிறது என்று உணர்ந்தவன் தான் சொல்ல முடியும். உணராதவன் அப்படி சொல்ல முடியாது. நான் அதுவாக இருக்கிறேன்னு உணராதவன் சொல்ல முடியாது. சோ இது அனுபவ வார்த்தை. நீ தத்துவமசின்னு சொன்னா கூட நீ அதுவாக இருக்கிறாய் என்று சொல்றது கூட இது ரிசர்ச். ஓகே, அது ஆராய்ச்சி அப்படி சொல்றது. அல்லது பிரஜ்ஞானம் பிரம்மம் சொல்றது கூட அறிவே தெய்வம், இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி. ஆனால் நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்குது பாருங்க, அகம் பிரம்மாஸ்மி. இது ஒரு உண்மையான அனுபவ வார்த்தையாக இருக்கிறது. சோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்படி அனைத்து தோற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் காரணமான புலனுணர்வுக்கு எட்டுகின்ற எற்றாத ஒரு விலைமதிப்பற்ற பொருள் இல்லையா? இந்த உலகத்துல அத்தனையும் தோன்றி வந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் எது காரணம்னா, இதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணும், அதுல இருந்துதான் இது வந்திருக்கணும். கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு கேட்டா அது மாறி மாறி வருது. இதுல அதுல இருந்து அது வந்தது, இதுல இருந்து அது வந்தது. ஆனா ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஓகேயா? சோ அனைத்துக்கும் வளர்ச்சிக்கும் இருப்பதற்கும் காரணமான ஒண்ணு இருக்கிறது. அது எட்டுகின்ற மனதிற்கு எட்டுகின்ற எட்டாத விலைமதி பெற்ற பொருளத்தை கருவுன்னு சொல்றோம். சோ உலக உற்பத்திக்கு உயிர்கள் உற்பத்தி அத்தனைக்கும் மூலமா இருக்கக்கூடிய பொருள் தான் கருன்னு சொல்றோம். மையம் அப்படின்னு சொன்னா, கருமையத்துல மையம் சொன்னா நடு அப்படின்னு பொருள். அதாவது மையம் சென்டர்.
இடத்தை வைக்கக்கூடியது. ஸோ நம்ம கூட பொருள் வைக்கிற இடத்துல அரசாங்கத்துல கருமையம், கருவூலம் சொல்றோம். எல்லா பொருளையும் பேங்க்ல கட்டக்கூடிய ஒரு இடத்துல வாங்கி கட்டுறது கருவூலம் சொல்றோம். வங்கியில பெட்டகம்னு சொல்ற பொருளை வாங்கி வைக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சென்டர், ஒரு இடம். இப்போ அது மாதிரி இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய கருமையம். தாவரங்களுடைய தன்னுடைய வளர்ச்சி பரிணாமத்தை எல்லாம் சுருக்கி ஒரு இடத்துல வைக்கிறது. எப்படி தாவரங்கள் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல தாவரத்துல இடம் விட்டு இடம் நகர முடியாது. அதனுடைய வேரானது பூமியில் இருக்கிறது. அதனால என்ன பண்ணுது, எந்த இடத்துல ஜீவகாந்த சுழற்சி, அது காந்த சுழற்சி அதிகரிக்கிறதோ அந்த இடம் என்ன ஆகும், சுழற்சி பெற்று பூ உண்டாயிரும். அதுலயே பிஞ்சு உண்டாயிரும், காய் உண்டாகி விதை உண்டாகி கருமையும் வந்துடும். அந்த விதையிலிருந்து அது மீண்டும் தோண்டி வந்துவிடும். ஸோ அதுக்கு வேறு வித்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு வித்துல இருந்து தான் ஒரு செடி வருகிறது, ஒரு மரம் வருகிறது. அனைத்து மர காரணமாக இருக்கிறது. தாவரத்திற்கு மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சமே எப்படி வந்திருக்கிறது, அதுக்கு ஒரு வித்து இருக்குமா அப்படின்னு சொன்னா இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்னுடைய வளர்ச்சி பரிணாமத்தை சுருக்கி வைத்திருந்த இடம் எதுன்னு சொன்னா சுத்த வழிதான், இறைவன் தான். இறைவனுக்குள்ளதான் இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் சுருக்கி இருப்பாகி வைக்கப்பட்டிருந்தது. அது எழுந்து வந்தது பாருங்க. அதனாலதான் அதுக்கு இறைவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதனால இறைவனுக்கு வித்தகன், வித்து இறைவனுக்கு பேரு வித்தகன் என்று சொன்னார். இந்த வித்து இறைவன் என்ற வித்தகன்ல இருந்து முளைத்து வந்ததுதான் அத்தனையும். அதனால வெட்ட வெளியாய் அறிவாய் வேறுபல சக்திகளை கொட்டும் மகிழாய், அத்தனையும் இறைவனுக்குள்ளிருந்து வெளியே வந்தது. வேறுபட சக்திகளை கொட்டும் மகிழாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய், எல்லா அணுக்களையும் கூட்டிச்சு பிரிச்சது மூடங்களா வந்துச்சு. தூள் அணுக்களாய் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, சூக்குவமாய் கண்ணுக்கு தெரியாத மாதிரி, சூக்குமத்தில் சாலவே நுண்ணியதாய் காந்தமாகி, இல்லையா, தன்மையெல்லாம் தானாகி கேரக்டரைஸ் பண்ணி தன்மை ஒன்று இல்லாததுவாய், அந்த மூலத்துல ஒரு தன்மையும் இல்லை, தன்மை பலமடைத்ததுவாய் பிரபஞ்சமா வரும்போது எல்லா தன்மையும் தனக்குள்ள சேர்த்து வைத்து இப்படி எல்லாமாகி வந்தது பாருங்க. அதனால அவனுக்கு பேரு வித்தகன், இறைவனுக்கு பேரு வித்தகன் என்ற ஒரு பெயர் இருக்கு. சரி, இதே மாதிரி மனிதனுக்கு இருக்கிறதான்னு சொன்னா, ஆமா மனிதனுக்கு இருக்கிறது. மனித வாழ்விற்கான எவ்வளவு டைம் கேப்சல் சொல்ற காலம், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எப்படி ஒரு மனிதன் எந்த மாதிரி உருவத்துல தோன்றி எத்தனை அடி வளர்ந்து என்ன கலர்ல இருந்து என்னென்ன செயல்களை செய்து என்ன கடைசியில இந்த மண்ணுலகத்திலே அவன் மறைந்து விடுகிறார். இந்த உடலை போட்டு விட்டு அந்த சட்டையை போட்டு விட்டு அந்த ஆன்மா சென்று விடுகிறது. ஸோ இதுக்கு இடையில இருக்கிறது எல்லாம் ஒரு கேப்சல். அதெல்லாம் வித்து, இல்லையா, நமக்குள்ள இறைவன் வைத்திருக்கிற அந்த வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜெனடிக் சென்டர், கருமையம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இருப்பு எல்லாம் புதைந்து இருக்கின்ற ஒரு பெரும் நிதி எது அப்படின்னு சொன்னா அது கருமையம். இந்த கருமையம் எங்க அமையுது அப்படின்னு சொன்னா மகர்ஷி அழகா சொல்றாங்க, தூல பிசிக்கல் பாடி, தூல சரீரமான உடலுக்கு மூலப்பொருளானது வித்து. ஒரு மனிதன் 6 அடி இருந்தா அது நடுவார 3 அடியில போடுபட்டா இது ரெண்டும் சந்திக்கின்ற இடம் ஸ்தூல சரீரத்துக்கு மையமான இடம். சூக்கும சரீரத்துக்கு அஸ்டல் பாடின்னு சொல்றோம், அதுக்கு மையமான இடம் விண் சொல்றோம். ஓகேயா, உயிருக்கு மையமானது சூக்கும். உடல் முழுவதும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. விண்ணுக்கு நடுவார ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையம் அது சூக்கும சென்டர், அஸ்டல் பாடின்னு சொல்றோம். இந்த அஸ்டல் பாடி சுத்தும் போது அதுல இருந்து காந்தம் வெளியேறுகிறது. அதுக்கு ஜீவகாந்தம் பேரு. அது சுத்துது, அதுக்கு ஒரு மையம் இருக்கிறது. ஸோ அந்த காசல் பாடி, காரண பொருளான மனதுக்கு மூலப்பொருளானது அந்த காந்தம். இந்த 3க்கும் பொதுவான ஒரு மையம் இருக்குது பாருங்க, அதுதான் கர்மையம் அல்லது மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, இந்த மூலாதாரத்துலதான் மனிதன் ஒடுங்கி சுருங்கி பதுங்கி இருக்கிற நமக்குள்ளே. இந்த மனிதன் உயிர் மையத்துல கருமையத்துக்குள்ள நிலைக்கின்ற வரைக்கும் அது இருந்துட்டு போகுதே, அது ஏன் பெருசுபடுத்தணும்னு சொன்னா, மனித வாழ்வினுடைய நோக்கம் எதுவோ அது உயிரினுடைய மையம் கருமையத்தில் நிலைக்கிற வரைக்கும் தான் யாருடன் தெரியறது இல்லை, உயிர் உணவு பெறுவதும் இல்லை. இதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ இப்ப மூலாதாரத்துல நிலைத்தால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் நம்முடைய உயிரானது கருமையத்திலே நிலைக்கிற வரைக்கும்
நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நாம அந்த எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இயற்கை. நாம எல்லாரும் இப்போ ஒரு சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆன்லைன்ல. இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு இடத்துல ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆபீஸ்ல வேலையை பார்த்து கொண்டு இருப்போம், அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கும். இன்னொரு இடத்துல நம்ம தோட்டத்துல இருந்து அப்படின்னு சொன்னா ஒரு சப்போஸ் தோட்ட வேலையை பார்த்து கொண்டு இருப்போம். ஒரு கடைவீதியில பர்ச்சேஸ் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம். எந்த இடத்துல நீ இருக்கிறாயோ அந்த வேலையை நீ செய்து கொண்டிருக்கிறாய். அதே மாதிரி இந்த ஆன்மா எந்த இடத்திலிருந்து இந்த ஜீவனை நடத்தி கொண்டிருக்கிறதோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனால நாம் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் வேலை. இது எப்ப தெரிகிறது அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்றன்னு தெரியாம கெட்டி பொருளுக்கான மையத்திலே நிலைக்கிறதுனால. மூலாதாரம் அப்படின்னு சொல்றது மனிதனுடைய கெட்டி பொருளுக்கான மையம், ஒரு பூமிக்கான மையம். பூமிக்கான மையத்திலே நிலைக்கிறதுனால அவன் அந்த கெட்டி பொருளுக்கான தன்மைகளை மட்டும் அந்த இடத்துல பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். ஸோ தனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா பொருளியல் வாழ்க்கையை மட்டுமே உணர்ந்து கொண்டு இருக்கிறார். அருளியல் வாழ்க்கையோ அல்லது தான் யார் என்பதோ எதற்காக இந்த பூமிக்கு பிறகு எடுத்து வந்தோம் என்பது அவன் உணர்வதே இல்லை. அது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அந்தராத்மான்னு ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் இருக்கு. அந்தராத்மான்னு என்னன்னு சொன்னா மனிதனுடைய ஜீவன் உடலை விட்டு பிரியும் போது வெளியே வரும். வந்துருச்சுன்னா திருப்பி உள்ள போய் இணைவதற்காக அதை முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணும்போது இணைய முடியாது. இணைய முடியலன்னு சொன்னா அது வெளியே நின்று விட்டுட்டு தான் போகணும் உடனே. அப்பதான் அதை நினைக்கும், அடடா நான் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே உடலை எடுத்து வந்தேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமலே நான் இந்த உடலை விட்டு விட்டு போறேனோ, அதனால ஐயோ நான் எப்படியோ வந்து எதற்கோ வரணும்னு பிறகு எடுக்கும்போது நினைச்சேன். ஆனா அந்த பூமிக்கு வந்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. ஓகேயா? ஆமா. அது மகரிஷி கூட அழகா சொல்லுவாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை வரவே நினைவாய் உடல் எடுத்து நில மீது விழுந்ததின்னே இறை மறந்தேன் என்ற வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் நீ உள்ளுடல் என்னை மீட்டு அப்படின்னு அழகா சொல்லுவார் இல்லையா? சோ அப்போ அந்த இடத்துல வர்றதுனால அது மறந்து போச்சு. பரீட்சை எழுதுறோம்னா பரீட்சை எழுதும் போது கடைசி நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் வரும். என் பையன் சொல்றான் பக்கத்துல இருக்கிற நண்பரே இந்த படம் இது வரும் அப்படின்னா போட அதெல்லாம் வராது அப்படின்னு போயிட்டோம். உள்ள போனோம்னா அதே கொஸ்டின் வந்துருக்குது. அப்ப நினைக்கிறேன் சொன்னப்ப ஒரே ஒரு தரம் கிளாஸ்ல கேட்கல, மற்றவர்கள் படிக்க ஒரே ஒரு தரம் படிச்சிருந்தா கூட எல்லாரும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கலாமே. போச்சேன்னு மனசு வெளியே வந்தாலும் அடிச்சுக்குதுன்னு என்ன செய்யுது? அது மாதிரி எதுக்காக வந்ததோ அதை விட்டு போட்டு ஆத்மா வெளியே வந்ததுக்கு முன்னாடி ஐயோ போச்சுன்னு நடிச்சுக்கிற மாதிரிதான் உலகத்துல நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள். ஏன்னு சொன்னாலும் மக்கள் வாழ்வின் நோக்கம் தெரியாமல் ஏதோ இந்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வதை போல நினைத்துக் கொண்டு பல பொருட்களை சேர்த்து அதெல்லாம் தனக்குள்ளே எடுத்துச் செல்வதை போல கற்பனை பண்ணி கொண்டு வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறியாமலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனாலதான் எல்லாத்தையும் மாற்றி பறக்க சொல்லணும், எல்லாத்தையும் மாற்றி பறக்க செய்ய வேண்டும். மண்ணை புரட்டி போட்டாதான் வளமா இருக்கும், விவசாயம் செய்ய முடியும். பெண்ணுக்கு அட்டி கொடுத்தாதான் அது போய் வாழும். நம்ம வீட்லயே பொண்ணை வச்சு பெற்று வச்சுக்கிட்டோம்னா அது வாழ முடியாது இல்லையா? வேற வீட்டுக்கு போகணும், அங்க போய்தான் அது நல்ல விதமா வாழ முடியும் கடவுளோட. அதே மாதிரி நாற்றங்கள்ல இருந்து நாற்றை பிடுங்கி நட்டாதான் அது அங்கே வளரும். அதே மாதிரி இந்த ஆன்மாவை மாற்றி பிறக்க வச்சாதான் மேல கொண்டு வந்து எங்க இருக்கிறோ அந்த இடத்த மாற்றி அறிவின் மையமான ஆதிநிலை கொண்டு வந்து வச்சாதான் அது என்ன ஆகும், அதனுடைய வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளும். ஸோ அதான் மேன் மஸ்ட் ரீபார்ன் என்று சொல்வார்கள். மனிதன் மாற்றி பிறக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கருமாறி என்று சொல்வார்கள். கருவி மாற்றி அறிவின் மையத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மடி வச்சாத்தான் ஏனாகும், களங்கங்கள் போகும். மகர்ஷி நம்ம இறைவனுக்கு பாடல் வச்சிருக்கிறோம், களங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி அப்படின்னு. இந்த களங்கங்கள் போகணும்னு சொன்னா இந்த களத்துல கொண்டுட்டு வந்து மேல் குளத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அதனால உள்ள இருக்கிறது எல்லாமே அவனுக்கு போக வேண்டும். இந்த 5 புலன்கள் வழியாக நான் இதுவரைக்கும் செய்து கொண்டிருப்பதை எல்லாம் கட்டுப்படுத்தி 5 புலனையும் கட்டுப்படுத்தி
யார் உள்ள இருந்து பார்க்கிறான் என்பதை திரும்பி பார்க்கறதுக்கு பேர் தான் சீயர் அல்லது பார்ப்பனன் பேர். சீயர் அப்படின்னு சொன்னா உள்ளே இருந்து கொண்டு இது எல்லாம் யார் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, அடுத்த ஒளிவழி சுயமானமாக பார்த்து கொண்டிருப்பவன் யார் என்று திரும்பி பார்ப்பவனுக்கு பேரு பார்ப்பனன் என்று பெயர். ஓகேயா? பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பவன். அப்படி உள்ள அகநோக்காக அவன் பார்க்க வேண்டும். இதைத்தான் அள்ளுவல் ஒரு மிக அழகாக சொல்வார். உரனென்னும் தோட்டியான், உரனென்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொல்வார். உரம், உரன் என்னன்னா பழம் பொருந்திய உரம். உரம் சொல்ற மாதிரியே உரம் போடுறோம். உரம் என்னும் தோட்டியான், தோட்டியான்னா 2 பொருள் இருக்கிறது, யாரை என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதே மாதிரி தோட்டியான்னா தூய்மையாளன் என்ற ஒரு பொருள் இருக்கு. எல்லாம் தூய்மை செய்வாங்க. காக்காயை கூட நம்ம ஆகாய தோட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த உரம் என்னும் தோட்டியான் தூய்மை செய்யக்கூடியவன் யாருன்னா அறிவு. யாரு? பலம் பெற்ற அறிவு. என்ன பலம் பெற்றது? இந்த புலன்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடியது. ஓகேயா? சோ புலனைந்தை வென்றானின் வீரமே வீரன் என்று சொல்ற மாதிரி இந்த புலன்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடியது. புலன் என்னும் தோட்டியார் ஓர் ஐந்தும் காப்பான். இப்படி எவன் ஒருவன் 5 புலன்களை கட்டுப்படுத்துகிறானோ அவரை வரன் என்னும் வைத்திருக்கிறது. மேலுலகம் செல்வதற்கு அவன் தான் தகுதியானவன். பிறவி பெயரை கடலை கடப்பதற்கு அவன் தான் தகுதியானவன். இந்த புலனை கட்டுப்படுத்த முடியாதவன் அவன் அதை கடப்பதில்லை, அவன் அதை அடைவதே இல்லை. ஓகேயா? ஸோ அதுக்கு என்ன வேணும்னா தியானம். ஸோ அந்த தியானம் தான் ஆக்னியில வைத்து செய்யக்கூடிய தியானம் தான் அதையெல்லாம் நமக்குள்ளே மாற்றி பிறக்க வைக்கிறது. ஓகேயா? ஸோ அப்போ இந்த பஞ்சபூதங்க மையங்களை கடந்து பஞ்சனின் மேல் இருக்கேன்னு சொன்னாங்க. அறிவால் அறியப்படுகின்ற மையம் தான் ஆக்னை என்று சொல்லக்கூடியது. அந்த ஆக்னையில வைத்து தவமாற்றும் போதுதான் அறிவிதனை கருவினிலை இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி வரும், அறுகுணமும் சீரான் என்று மகர்ஷி அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். ஓகேயா? ஸோ அப்போ மேல கொண்டு வந்தாதான் கர்மயத்தை மாற்றி அமைச்சாதான் மனிதன் சரியாவான். மனிதன் சரியானால்தான் உலகம் சரியாகும். இன்னைக்கு உலகம் எல்லாம் இருக்கின்ற போக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு பிறர் வளம் பறித்தல் இல்லையா, ஒரு நாடு பிற நாடை எல்லைய பிடிக்கணும்னு பாக்குது. ஓகே, ஒருத்தர் இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி நடத்தணும்னு பாக்குறா, இன்னொருத்தருடைய பொருளை பிரிக்கிக் கொள்ளணும்னு பாக்குறா, இன்னொருத்தனுடைய பிறனை புகழை ஆண்மை செய்யணும்னு பாக்குறா. இப்படி எல்லாம் ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னா மனிதனுக்குள்ள இருக்கிற கருமைய கழகங்கள் தான் இது மாதிரி பிரகடனம் பறித்தலாக மாறி இருக்கிறது. ஸோ அதனாலதான் இந்த கருமையத்தை தூய்மை செய்தல் என்பதுதான் கருமையம் வாழ்வினுடைய பெரும் நிதி. எத்தனையோ நிதி இருக்கிறது, இந்த நிதிதான் வாழ்வதற்கு. ஆனா கருமையம் தான் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற ஒரு பெரும் நிதி. இதையே சரி செய்தா உலகம் சரியாகும். இதையை சரி செய்தா உலகம் சரியாகும். மகிழ்ச்சி அழகா ஒரு கதையில சொல்லுவாங்க, புற உலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதாது. இந்த உலகத்தை விஞ்ஞானத்தினால தூய்மை செய்தால் போடலாம், நல்லா போடலாம். நிறைய ரோடு போடுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்றோம், எல்லாம் பண்ணிட்டோம், அழகா பண்றோம், ஃபேக்டரி பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு, உலகத்தை அப்படியே சொர்க்கமா மாற்றியாச்சு. ஆனா மனிதனுடைய மனதை மாற்றவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் நரகமாக்கி விடுவான். அவன் இருக்கிற இடத்துலையும் நரகமாக்கிடுவான். புற உலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதாது, பல வகையில் சீரழிந்த ஜீவகாந்த மையம் பண்பட்டு மக்கள் உய்ய அகத்தவமும் வேண்டும். இந்த அகத்தவம் இருந்து அவனை பார்த்தால்தான் ஏன் வாழ்றோன்னு தெரிஞ்சுக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏன் வாழ்றன்ற வாழ்க்கை நோக்கமே தெரியாது. அப்ப என்ன செய்வா, பிறரை துன்புறுத்தி தானும் பதிவழி சேர்த்து கொண்டு பிறவி என்ற பெருங்கடலை அவன் நீட்டிக் கொள்வார். ஸோ இதிலிருந்து மனிதன் விடுதலை பெறணும் அப்படின்றது அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது. ஸோ இந்த வினைவிளைவு நீதியில பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன், வினைவிளைவு நீதியில நாம என்ன செய்யறோமோ அவனுக்கு அது வருகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இவன் செய்வதுதான் எப்படி பந்தை தூக்கி செவத்தில் அடிச்சா நமக்கு திரும்பி வருகிறதோ அதே மாதிரி நீ செய்கின்ற ஒரு தவறு, நீ பிறரை துன்புறுத்தினால் அந்த துன்பம் உனக்கே மீண்டும் வரும், அல்லது உனக்கோ அல்லது உனக்கு பின்னாடி ஒரு கருத்தொடர்ச்சியா வருகின்ற குழந்தைக்கு வரும் என்பது தெரியாதனால உலகம் துன்புறுத்தி வாழ பழகிக்கொண்டு. ஓகேயா?
பிறருக்கு துன்புறுத்துறது அப்படின்றது மிக சாதாரண செயலாக இருக்கிறது. இதனாலதான் அவர் அழகா சொன்னாங்க, எப்படியா சுழல் தட்டுல நீ வீசி போட்டீங்கன்னா திருப்பி உனக்கே வருகிறதோ, மீண்டும் அதே மாதிரி இதெல்லாம் கர்மயத்துல போய் பதிவாகி திருப்பி உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. சுழல் தட்டு விளையாட்டில் சுழற்சி விட்டோன் பெறல் போல், எப்படி அவனுக்கு தட்டு வீசினா தனக்கே வந்து சேர்கிறதோ, சொல் எண்ணங்கள் செயல்கள் இவை காந்த அலையாகி நீ என்னன்னு சொல்றியோ அதெல்லாம் நீதான் மீண்டும் விழுங்கியாக வரணும். சொல் எண்ணங்கள் செயல்கள், எண்ணம் கூட போதும், இவையெல்லாம் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவேற்க சென்ற முடிவான சுத்த வெளியிடத்தால் பின்னோக்கி வந்து இறைவழியில மோதி மீண்டும் திரும்பி உனக்கிட்டு தான் பார்க்குது. சுத்த வெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இங்கும் ஜீவகாந்த கர்மையம் ஈர்த்து உன்னுள்ள இருக்கிறது. அந்த கர்மையம் இருக்கிறது பாரு, அதுவே எல்லாவற்றையும் ஈர்த்து வைத்துக் கொள்கிறது. எப்போதும் ரேடியோ ஸ்டேஷன்ல அங்க போட்டாங்களோ அல்லது டிவி ஸ்டேஷன்ல போட்டாங்களோ, இங்க இருக்கிற டிவி ஸ்டேஷனை ஆன் பண்ண அதை எடுத்துக் கொள்கிறது. அதே மாதிரி உன்னுடைய கர்மையம் நீ தூக்கி போட்டது அதை எடுத்துக் கொள்கிறது. சுழன்று இங்கும் ஜீவகாந்த கர்மையம் ஈர்த்து சுழற்சி ஈர்ப்பு காப்பு உந்தன் திருவிளையாட்டு என்றோ என்று சொல்லாமல் சொல்லி வைத்து சொற்கடந்த பொருளே, இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல். என்ன நீ யாரு செஞ்சாலும் பிறரை கெடுக்கணும் செய்தால் கூட நீ அதெல்லாம் விட்டுட்டு அவனையே கெடுக்கிற பாரு. நீ தூக்கி போட்டு அவனுக்கே கொடுத்து உள்ள பதிவு வச்சுட்டு திருப்பி இன்னொரு நாளைக்கு கொடுக்குற. இன்னைக்கு வரலையோ நாளைக்கு வருதுல, இன்னொரு நாளைக்கு வருகிறது, எப்ப வருமுன்னு காலமும் தெரியல. இதெல்லாம் செய்யக்கூடியது உன்னுடைய திருவிளையாட்டு இல்லையா அப்படின்னு மகிழ்ச்சி கேட்கிறாங்க. ஸோ அந்த கர்மவினைக்கு ஏற்படலாம் வாழ்க்கை நமக்கு அமைந்து கொண்டு இருக்கிறது. இந்த கர்மவினையில தகுதியற்றதை வாழ்க்கையில் எது அடைந்தாலும் துன்பம் என்பதை மனிதன் ஒன்று கொள்ள வேண்டும். தொதோமே ஆச்சரியம் ஆவக என்று சொல்வார்கள். நீ எப்பொழுது பெற வேண்டும் என்று சொன்னால் நான் தகுதியானதுக்கு பிறகு பிறகு எனக்கு செல்வத்தை கொடு என்பதாக அர்த்தம். எப்ப பிறகு அப்படின்னு சொன்னா, நான் அந்த அறிவை பெற்ற பிறகு நீ எனக்கு அதை கொடு. அறிவை பெறாததுக்கு முன்னாடி அவனுக்கு எது கொடுத்தாலும் அதை வைத்துக் கொண்டு அவன் அதை துன்பப்பட்டுருவான். ஒருத்தனுக்கு அறிவே இல்லாதவனுக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த பதவி வச்சுக்கிட்டு எவ்வளவு சொத்து சேர்க்கணும்னு பார்ப்பான். சமுதாய சொத்துல அவனுக்கு சேர்ப்பான். ஓகே, எவ்வளவு பிறகு துன்புறுத்தணும்னு பார்ப்பான். இதுதான் செய்வான். ஏன்னு சொன்னா அவனுடைய வாழ்வினுடைய நோக்கம் தெரியல, எப்படி வாழணும்னு தெரியல. அவனுக்கு அது வந்துருச்சு. அவனுக்கு ஒரு பூர்வ புண்ணியத்தினால வந்தாலும் அவன் என்ன செய்யறான், அவன் மீண்டும் மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். ஸோ இதெல்லாம் தான் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பம். அதனால அறிவை அறிகின்ற அந்த ஞானத்தை தான் மக்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும். அதனால ஒரு மனிதனுக்கு நம்மளுடைய செலவாகுது பாருங்க. அதாவது நம்முடைய துன்பம் வருகிறது ஏன்னு சொன்னா நம்முடைய வினைப்பதிவு கழிகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம என்ன செய்தாலும் நமக்கு அந்த வினைப்பதிவு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. தூய்மை பெறும்போது தியானம் செய்யும் போது தூய்மையாகி கொண்டிருக்கிறது, வினைப்பதிவு கழிந்து கொண்டே இருக்கிறது. தூய்மையனில் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம் இல்லையா? நம்ம பழிச்செயல்கள் பதிவு நீக்கிறதுக்கு தான் தூய்மைன்னு சொல்றோம். அது எப்படி வருகிறதுன்னு சொன்னா துன்ப அனுபவமாக இயற்கை நடக்கும். துன்பம் தான் வாழ்க்கையில ஒரு துன்பம் நமக்கு கொடுத்து இறைவன் நம்முடைய வினைப்பதிவை போக்குறான். ஏன்னா ஏற்கனவே ஒரு துன்பத்தை படுத்தித்தான் அந்த வினைப்பதிவை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். அது மீண்டும் உடலுக்கு ஒரு துன்பத்தையோ மனதிற்கோ ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டு செல்கிறது. ஸோ ஆய்வு தனக்குள்ளாக்கி அறத்தை நிற்க அறவழியில் அறத்தின் நெறி விளங்கும் தேய் வரும் பல வினைகள் இதை உறுத்தும் திருவிளையாடல் குறிப்பி அன்பர் கூற்றல் சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்கும் துன்பம் வரும். துன்பம் வராம வாழணும்னு நினைக்கவே கூடாது. இந்த பூமியில வந்தா துன்பத்தை அனுபவிப்பதற்குத்தான் வர்றோம். அதுல இன்பமா மாற்றிக்கொள்வது அவருடைய அறிவினுடைய நிலையை பொறுத்து. இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது எப்படி நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு அறிவு படைக்கிட்டு அது இன்பம் தான், அது துன்பம் இல்லை. ஆனா இது எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு வாழ்க்கையில துன்பமாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில வருகின்ற சிக்கல்களை துன்பங்களை எதிர்கொண்டு அதை வெற்றி பெற்றுக் கொண்டே வாழ்க்கை செல்லும் போது அவர் வினைப்பதிவுகளை கழித்துக் கொண்டே வெற்றிகரமாக அந்த படிகளிலே ஏறி மேல்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஸோ இந்த நிலையில நம்ம மேல போக போக பார்த்தா நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம தூய்மை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். சுட சுட பொன்போர் ஒளிவிடும்.
ஐயா கொஞ்சம் அதுல டைம் செட் பண்ணி இருந்தது, அதனால கட் ஆயிடுச்சு. வந்து ஓகே, கேக்குதுங்களா? ஆமா, கேக்குது. ஆரம்பிங்க ஐயா. ஓகே ஓகே, முடிக்க போறேன் 9 மணி ஆயிடுச்சு. டைம் செட் இருந்தா 9 மணிக்கு அது வந்துச்சு. ஓகே சரி, பிரச்சனை இல்லை ஐயா. சுட சுட பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்போ நாம வாழ்க்கையில நம்மளுடைய துன்பம் எப்படி போகிறது என்று சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருகிறது, அதை எதிர்நோக்கி வெற்றிகரமாக எப்படி எதிர்நோக்கி வெற்றி பெற வேண்டும் என்ற அறிவை பெறுவதற்கு தான் ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் நமக்கு தியானம் வேண்டும். அப்படி தியானத்துல வந்து நாம் மேல் நோக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில வினைவிளைவு நீதிகளை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறி, இந்த வினைவிளைவு நம்மை நோக்கி எப்படி வருகிறது என்று ஒரே உதாரணத்தை சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சாஸ்திரங்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு 1000 பசுக்கள் இருக்கின்ற தாய் பசு இருக்கிற ஒரு கொட்டடியில ஒரே ஒரு கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டா இந்த தாய் பசுவை ஈஸியா அந்த கன்றுக்குட்டி போய் அடைந்துடும். எப்படின்னு சொன்னா, அதுக்கு தெரியும் காந்தத்தினுடைய அது வழிகாட்டி கொள்ளும். அம்மான்னு அது கத்தும் போதே அதுக்கு அதனுடைய ஜீவகாந்த அலை, காந்த அலை அது வந்து அழைத்துட்டு போகும். அம்மா தாய் பசு இம்முங்க அதை கூட்டிட்டு போயிடும். இப்ப எப்படி எத்தனை பசுக்கள் இருந்தாலும் தன் தாயை சரியாக செல்லுனா இளம் கன்று கண்டுபிடிக்கிறதோ, அதே மாதிரி நாம் செய்த வினை எத்தனை பிறவிகள் ஆனாலும் சரி, அது நம்மை சரியாகத்தான் வந்து அடையும், தப்பி போறதே கிடையாது. அதான் நினைவிடைவு நீதி என்று சொல்லக்கூடியது. ஓகேயா? இது ஒரு தடவை இதுல கேட்கிறான், ராமாயண மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் மகாபாரத போர் முடிந்ததற்கு பின்னாடி கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறான், கிருஷ்ணா, நீ உனக்குத்தான் 3 உலகத்தை பற்றியுமே நன்றா தெரியுமே, எனக்கு ஏன் இத்தனை துன்பம் வந்தது? எனக்கு 100 குழந்தைகள் இருந்தாங்க, பேர் சொல்றதுக்கு ஒருத்தம் கூட இல்லாம போயிட்டாரு. ஆனா இவருக்கு பாண்டவர்கள் 5 பேரும் இருக்கிறார்களே, என் தம்பிக்கு ஆனா 5 குழந்தைகளும் இருக்கிறார்களே, இது எப்படி, என்ன காரணம்னு உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். அதுக்கு கிருஷ்ணன் சொல்றாரு, அது ஒன்று இல்ல, நீ ஒரு 5-6 பிறவிகளுக்கு முன்பாக நீ ஒரு வேடனாக இருந்தாய். அப்படி வேடனாக இருக்கும்போது நீ ஒரு தாய் பறவையை குறிவைத்தாய் அன்புனாலே, உன்னுடைய அன்பினாலே. அப்படி அம்புனாலே தாய் பறவையை குறிவைக்கும் போது அந்த தாய் பறவையை மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. ஓடன உடனே உனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ அம்பை எடுத்துட்டு அங்கிருந்த 100கணக்கான குஞ்சுகளை உன்னுடைய அம்பாலே அடித்து கொண்டு விட்டாய். இதை மிக வருத்தத்தோடும் ஒன்றும் செய்ய முடியாமலும் ஒரு வித் அகோனி அந்த பறவை தந்தை பறவையும் தாய் பறவையும் தூரத்தில் மரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தது. அதனுடைய பலனாக உன்னுடைய 100 குழந்தைகள் என்று இருந்தார்கள். அப்படின்னா இது எதுக்குயா அடுத்த பிறவிலேயே வந்திருக்க வேண்டியதானே, 5-6 பிறவி ஏன் இது வரணும், கழிச்சு வரணும் அப்படின்ட்டு திரும்பி கேட்கிறார். அதுக்கு சொல்றாரு, நீ 5-6 பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாக 100 குழந்தைகளை பெற்றாய். சோ நீ அதற்கு முன்பு செய்து வைத்தனுடைய பாவத்தின் பலனாக இந்த 100 குழந்தைகளின் இறப்பதை நீ பெற்றாய் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வினை என்பது ஒரு மனிதனை விடுவதே இல்லை. இன்னைக்கு நம்ம ஒத்தி போட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு நாளைக்கு வரும். ஓகேயா? இன்னைக்கு நம்ம ஒத்தி போட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு யாகம் பண்ணி எனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு ஒத்தி போட்டால் கூட அது ஒத்திதான் வைக்கப்படுகிறது தவிர அது கழிக்கப்படுவதில்லை. ஓகேயா? நல்லது செய்து பிறருக்கு தொண்டாற்றி அல்லது தியானம் செய்துதான் கழிக்க முடியுமே தவிர மற்றபடியாக நம்ம எல்லாம் ஒத்தி போட்டு கழிக்க முடியாது, திரும்ப வரதான் செய்யும். அதனால அதையெல்லாம் ஏன்னு சொன்னா, அந்த காலம் வினையும் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை நம்ம சாதாரணமாக மாற்றிவிட முடியாது. ஓகேயா? ஸோ அறிவின் துணை கொண்டு, தியானத்தின் துணை கொண்டு, ஞானத்தினால் தான் அதை போக்க முடியும். ஞானத்திற்கு நம்ம கஷ்டப்படணும், மனசை நிறுத்தணும். அப்படி நிறுத்தித்தான் நம்ம மாற்றி பிறக்க வேண்டும். ஸோ தனக்கும் கிழைக்கும் கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் எழுத்துணையாமின்னு சொல்றாரு. ஓகே, திருமூலர் தனக்கும் தன்னுடைய உயிர் தொடர்ச்சியாக வருகின்ற கிழைக்கும் ஓகேயா கேடில் துன்பமில்லாத அந்த முதல்வன் செய்யக்கூடிய தவம் ஒன்று, இன்னொன்று அறம். இது 2 தான் அவனுக்கு மேல் துணையாக வருகிறது. ஸோ அப்படி வந்துதான் அவனுடைய வினைப்பதிவுகளை அவன் கழித்துக் கொள்ள வேண்டும்.
ஸோ இப்படி வினைப்பதிவை கழித்துக் கொள்வதற்கு எந்த முறை இருந்தாலும் தன் திரும்பி பார்க்கணும்ன்றத அடிப்படையான ஒரு விஷயம். அதை சொல்லி நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வினைப்பதிவை போக்க சீவக சிந்தாமணியில் எப்படி சொல்லுகிறது, வினைப்பதிவை போக்க வேதம் முதலாய், வினைப்பதிவை போக்க வேதம் முதலாய் உலகில் அனைத்து நூலகத்தும் வழி இல்லை காண். வேற எங்கேயுமே எந்த உலகத்துல எந்த லைப்ரரியிலும் இல்லையா, எவ்வளவு நூல் எடுத்து படிச்சாலும் எப்படி இருக்கிறது எவ்வாறு போக்க முடியும் சொன்னா ஒரே ஒரு வழி, எண்ணுவதை கண்ணுறுதல் அல்லாம். நீ அகநோக்கி பார்க்காம உன்னை அறியாம இந்த வினைப்பதிவுகளை நீ போய்கொள்ள முடியாது. ஓகேயா, இது பல பிறவிகளுக்கு தொடர்ந்து வர வேண்டும். நீ செய்திருக்க வேண்டும். போன பிறவில நீ எல்லாம் தவம் செய்ததனால் இந்த பிறவியில் நாம் எல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஓகேயா, அதனுடைய தொடர்ச்சி வரக்கடித்தான் நம்ம ஈஸியா தவத்துக்கு வந்திருக்கின்றோம். அப்படி அவர்கள் என்னதுனாலதான் நாம மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். எது கழிகிறது, எப்பொழுது கழிகிறதோ அப்ப இதையெல்லாம் விட்டு விட்டு நாம எதையை நோக்கி செல்ல வேண்டும், அதை நோக்கி செல்கின்றோம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் என்ன செய்யணும், எல்லாரும் நல்ல தவம் செய்ய வேண்டும். அன்பர்கள் எல்லாரும் தினந்தோறும் காலையில் ஒரு 1/2 மணி நேரம், இரவில் ஒரு 1/2 மணி நேரமாக நிச்சயமா தவம் செய்யணும். ஒண்ணு. இரண்டாவது, இந்த தவத்தை செய்வதை மற்றவர்களுக்கு மன்றங்களுக்கு அழைத்து வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். 2. ஸோ சொல்லிக் கொடுத்து நற்பண்புகளை குழந்தைகளிலிருந்தே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும். வினைவிளைவை நீதியை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஸோ இப்படி உணர்த்தி நல்ல விதமாக வாழ்வதற்கான வழிகாட்டி கொண்டே வந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை எல்லோருக்கும் நன்றாக அமையும். ஒரே நாள் அது தெரியலை என்று சொன்னாலும் வாழ பின்னிலையில் வரும்போது அவர்கள் மிக சிறந்தவர்களாக வாழ்வார்கள் என்று கூறி நீங்கள் செய்மளித்த உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம். மேலும் ஒரு வேண்டுகோள், நமக்கு தெரியும் உலக சமுதாய சேவா சங்கம் மார்ச் 28ஆம் தேதி அன்று மகர்ஷியினுடைய 15வது ஜெயந்தி தினத்தன்று ஒரு கின்னஸ் சாதனைக்காக உலக சாதனை தவம் ஒன்றை நிகழ்த்துகிறது. அது பஞ்சபூத நவக்கிரக தவத்தை நிகழ்த்துகிறது. எதுக்கு பஞ்சபூத நவக்கிரக தவம்னு சொன்னா, இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நம்ம தவம் சொல்லிட்டு தவம் எடுக்காதவங்களை செய்ய வைக்க முடியாது இல்லையா. ஸோ உலகில் ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேரும் இதை செய்யலாம். அதனால பஞ்சபூத நவக்கிரக தவம். இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்துல இயற்கையை துணை கொண்டு வாழ்தல் என்பது எல்லாருக்கும் அவசியம். நம்ம பஞ்சபூதங்கள் என்ன வெளியில இருக்குதோ அதான் உடலாக வந்திருக்கிறது. ஸோ இந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை நல்லா வைத்துக் கொள்ள வேண்டும். கோள்களில் 9 கோள்களுக்கும் நமக்கு உள்ள தொடர்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இதற்காக மகிழ்ச்சி கொடுத்ததுதான் பஞ்சபூத நவக்கிரக தவம். இதை யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம். இது தவம் எடுக்காதவர்களும் ஏற்றலாம். ஸோ அதை நினைத்து கொண்டே இருப்பதுதான் இந்த தவத்தினுடைய சிறப்பு. ஆன்மீக உணர்வு பெற்றவர்கள் அத்தனை பேரும் இதில் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக்கனையோ துரியமோ துரியாதீதம்னா அவங்களே எடுத்தவர்கள் தான் தீட்சி பெற்றவர்கள் தான் எடுக்க முடியும். அதனாலதான் இதே செலக்ட் பண்ணி உலக சமுதாய சேவா சங்கம் அன்னைக்கு நடத்துகிறது. இதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணி அமெரிக்க அன்பர்களும் ஐடி இயக்குநரகம் சேர்ந்து இப்போ கின்னஸ் சாதனைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம எல்லாரும் 1 லட்சம் பேருக்கு மேல நம்ம இணையணும். அப்படி இணைஞ்சா நீங்க அங்கங்க அந்த 28ஆம் தேதி அதுக்கு வாரமே கூட நீங்க அந்த நேரத்துல இணைஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா யூடியூப்ல ஸ்கை யோகா டிவி யூடியூப் அதுல போய் சேனல்ல நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா நமக்கு அது 1 லேக் கவுண்ட் ஆச்சு அப்படின்னா தெரியும். ஸோ நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ எத்தனை லேப்டாப் இருக்கிறதோ அதை கூட நம்ம உபயோகித்துக் கொள்ளலாம். ஓகேயா, அதுல போய் உபயோகித்துக் கொண்டு நம்ம நிறைய பேர் அதுல போய் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த தவம் மிக அழகாக அனிமேட் பண்ணப்பட்டு இருக்கிறது. இங்க நிலம் நீர் நெருப்புன்னு அதுல அனிமேஷன் வரும். தமிழ்ல தவம் நடந்தாலும் இங்கிலீஷ்ல சப்டைட்டில்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ யார் வேணுமானாலும் அதை செய்யலாம். இதுல நீங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் பெருவாரியாக அன்பர்களுக்கு ஐயாவிடம் உங்கள் சந்தேகங்களை அல்லது வினாக்களை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி சுருக்கமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். என்னுடைய கேள்வி பதில இப்ப கேட்கறவங்க கேளுங்க. நிறைய யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா MK ஸ்கை ப்ரொஃபசர் MK தாமோதரன் போட்டீங்கன்னா ஒரு இந்த APT MRC அருளியர் கோர்ஸ்ல நண்பர்கள் கேட்ட கொடுத்துட்டு ஒரு 30-40 மணி நேரம் கொஸ்டின்ஸ் இருக்கு, 1-2 நிறைய.
ஸோ எந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதுல போய் கேட்கலாம். உங்களுக்கு ஏதோ இப்பொழுது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேளுங்க. மகிழ்ச்சி. நன்றிகள் ஐயா. வரதராஜன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த அழைப்பை ஏற்று இந்த காலை நேர தவத்திற்கு, எங்களுக்கு காலை நேர தவத்துக்கு வந்து நடத்தி கொடுத்த ஐயாவுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகள். என்னுடைய கேள்வி குறிப்பா ஒண்ணுதான் ஐயா, உங்களுடைய நூல்கள் வந்து ஆன்லைன்ல அமேசான்லயோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா, இல்ல பிரதிகளாக நேர்ல தான் வாங்க முடியுமா? எங்களுக்கு இப்ப தூரத்துல கனடா யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல அந்த புக்கை கிடைக்கிற மாதிரி வழிகள் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பண்ணலாம்னு இருக்கு, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா ஆன்லைன்ல அப்படி கிடைக்கும், வாங்கலாம். இப்போ ஒரு வெப்சைட்ல போட்டிருக்க அன்பரேரிக்காக, அது இன்னும் லான்ச் ஆகல. அது வரும்போது அதுலயே டைரக்டா பார்த்து நீங்க ஆன்லைன்ல வாங்கி கொள்ளலாம். இப்போதைக்கு ஆன்லைன்ல புக்கா தான் கிடைக்கும், நீங்க திண்டுக்கல்ல தான் கிடைக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி. வாழ்க. பேராசிரியருடைய யூடியூப் வீடியோக்கள் எல்லாம் இங்கு மிகவும் பிரபல்யமானவை. இங்குள்ள அன்பர்கள் எல்லாம் யூடியூப் மூலம்தான் வேதாத்தியத்தை அறிந்து கொள்வதுண்டு. அந்த வகையிலே ஐயாவுடைய யூடியூப்புகள் நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்கிறோம். ஐயாவை நேரடியாக எங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைக்காத போதும் யூடியூப் மூலமாக ஐயாவை பற்றி எங்களுக்கு நிறைவாக தெரியும். அநேகமான வீடியோக்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாம் என்று விரும்புகின்றேன். இந்த தொகுத்தறிவு என்று சொல்லுகின்ற போது, இந்த தொகுத்தறிவு பகுத்தறிவாக பின்னப்பட்டு வருகின்ற போது நிறைய அறியாமைகளை சேர்த்து கொண்டிருக்கின்றோம் என்று அந்த அறியாமை தான் தொகுத்தறிவை புரிவதற்கு தடையாக இருக்கின்றது என்று. அதில் 2 கேள்விகள் ஐயா. ஒன்று, இந்த தொகுத்தறிவே பகுத்தறிவாக பின்னப்பட்டு வருகின்ற போது அது ஏன் அறியாமையை சேர்த்துக் கொள்ளுகின்றது? அதற்கு அந்த அறியாமை என்பது தொகுத்தறிவுக்கு பூரணமான விளக்கம் இருந்தும் அது ஏன் அந்த அறியாமையை இணைத்துக் கொள்ளுகின்றது என்பது ஒரு கேள்வி ஐயா. இரண்டாவது, இந்த தொகுத்தறிவை, இந்த முழுமையாக அறியாமை நீங்கி இந்த தொகுத்தறிவை முழுமையாக விளங்குகின்ற போது அப்படி விளங்குபவர்களை சமுதாயம் பைத்தியங்களாக பார்க்கின்றது. பல சித்தர்கள், பல அறிஞர் ரசிகளை, உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே யோக சுவாமிகள் ஒருவர் இருந்தார். அவரை பலரும் ஆரம்ப காலத்திலே அவரை ஒரு பைத்தியமாகத்தான் கருதினார்கள். ஆனால் தொகுத்தறிவை விளங்கியவர்களுக்கு விளங்காதவர்கள் பைத்தியம், விளங்காதவர்களுக்கு விளங்குபவர்கள் பைத்தியம். பைத்தியத்தை பார்த்து பைத்தியம் என்று சொன்னது போன்ற ஒரு நிலை. இந்த இடத்திலே மகரிஷி தொகுத்தறிவை முழுமையாக விளங்கியவர், ஆனாலும் அந்த சுத்த சுவாசீன பைத்தியமாக தென்படாமல் பகுத்தறிவு இந்த பகுதி நிலையிலும் மற்றவர்களுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வாழ்ந்தவர். வேதாத்திரி மகரிஷியுடைய தனித்துவம் தொகுத்தறிவை முழுமையாக விளங்கியும் கூட அதே போல் இந்த தொகுத்தறிவை விளங்காதவர்களுடன் அவர்களுக்கு ஏற்ற வகையிலையும் வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை வேதாத்திரியம் அறிமுகப்படுத்துகிறது என்றது. அதை இன்டர்பிரட் பண்ணால் சரியாக இருக்குமா? நல்லது ஐயா. அதாவது பகுத்தறிவு என்பது அறியாமையை கூட்டி கொண்டு போவதல்ல. தொகுத்தறிவை வைத்துக்கொண்டு உலகில வாழ முடியாது. ஓகேயா? முழுவதுமாக இருக்கின்ற தொகுத்தறிவு இருக்குது பாருங்க, சுத்த வழியே எல்லாம் அனைத்தும் என்ற நிலையிலே வைத்துக்கொண்டு அவன் தன் பொருளை தேட முடியாது, உலகியல் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற முடியாது. ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானபூர்வமாக வந்து தனித்தனியாக பிரித்து பார்த்துதான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். சோ அப்படி வரக்கூடியதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவில் தொகுத்தறிவு பண்பாட்டை வளர்த்தட்டம் அப்படின்னு சொன்னாங்க. முழுமையறிவும் வேண்டாம்,
முழுமையிலிருந்து எல்லாவற்றையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கின்ற அறிவும் வேண்டும். ஆனால் அந்த தொகுதி என்னாச்சு அப்படின்னு சொன்னா காலத்தால கடைசியில என்ன ஆகும்னு சொன்னா கொஞ்சம் முடியும் பாருங்க. வயதாக நம்ம சாவியை மக்களிடம் கொடுக்கிற வயதாக ஓகே தொகுத்தறிவுக்கு போயிடணும். பகுத்தறிவுல இருந்து விட்டுக்கிட்டே போய் நெதி என்று போய் தொகுத்தறிவுல போயிடணும். தொகுத்தறிவுல போகும்போது நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு இந்த உலகியல் இருக்கின்ற சிலது தெரியாமல் போகிறது அப்படின்னு சொன்னா அது இந்த எக்ஸ்ட்ரீமா போகக்கூடியவங்க. ரமண மகரிஷி ராமகிருஷ்ண மகரிஷி சொல்வார், அதாவது ஒரு தோட்டம் இருந்துச்சு, பழத்தோட்டம். அது என்னன்னே தெரியல, பெரிய காம்பவுண்டுக்குள்ள உள்ள இருந்துச்சு, எல்லா ஊர்ல பாத்துக்கிட்டே போனான். ஒருத்தர் 2-3 பேர் போய் இது என்னைக்கு என்னடா உள்ள இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சா. அப்ப என்ன பண்ண, ஒரு பெரிய ஏணி எடுத்துட்டு போய் மேல வச்சு ஏறினான். ஆள் மேல ஏறினான், உள்ள பார்த்தா ஆன்னு சொன்னா உள்ள விழுந்துட்டான், வரவே இல்லை. இப்ப 2ஆம் ஆள் ஆனா மேல போனா காம்பவுண்ட்ல உள்ள உட்கார்ந்துட்டு உள்ள பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல. உள்ள என்ன எல்லா வகையான பழங்களும் பழுத்து குழுங்கி கொண்டிருந்தன. அவனும் உள்ள போனா போய் சாப்பிட்டுட்டு இருந்தா, உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை, மயக்கமாயிட்டான். 3ஆவது ஆள் போனா மேல போய் பார்த்தா, வெளியில உட்கார்ந்து பார்த்தா உள்ள அத்தனையும் பழத்தோட்டம் பழமா இருக்கிறது. இவன் என்ன செய்யலாம், உள்ள போலாமா வெளியே வரலாமான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டா, சரி இது ஊருக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கீழே இறங்கி அவன் வந்துட்டான். இப்படிதான் மகர்ஷி அவர்கள் யார் ஒருத்தர் உள்ளே போயிட்டாங்களோ அவன் வெளியே வர முடியாது. ஓகேயா, பிரம்மத்தில் நிலைத்து விட்டாங்க அப்படின்னா வெளியே வந்து சொல்ல முடியாது. அதுலயே நிலைத்து அப்படி ஆயிடுவாங்க. அப்படிதான் நீங்க சொல்லும் போது அவங்கள மக்கள் அந்த உலகியல் அறிவு இல்லாதனால நம்ம பைத்தியமாட்டு நினைக்கிறோம்னு சொல்றோம். இதுல அங்க இருந்து பார்த்துட்டு வந்து வெளியே சொல்றப்ப அப்படி சாமி வந்து சொன்னதுனால நமக்கு எல்லாம் அந்த உலகத்தை பத்தி அதை பத்தி தெரிஞ்சது, பிரம்மனா என்னன்னு தெரிஞ்சது. கடல்ல போறவன் கடல்ல காலம் நினைச்சிட்டு வந்துடுவா சில பேரு. ஓகேயா, கடலுக்குள்ள உள்ள போய் பாக்குறவன் உள்ள போய வேண்டியதை வெளியே வர முடியாது. சோ இது மாதிரி நிலைதான். சோ அதனால தொகுத்தறிவு இல்லாமல் வாழ முடியாத உலகியல் வாழ்க்கையில வேணும். ஆனாலும் எப்படி வேணும்னு சொன்னா இது எல்லாமே தொகுத்தறிவினுடைய ஒரு நிகழ்ச்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவை சேளுங்கள் என்றுதான் ஆன்மீகம் சொல்கிறது. இதை விட சொல்லவில்லை, இது அறியாமை என்று சொல்லவில்லை. இது எல்லாம் வேணும். ஆனாலும் இது எல்லாம் மூலத்தில் இருந்து வந்தது, எழுச்சி பெற்று வந்ததுதான் மீண்டும் மூலத்தில் சேரப்போறதுதான், இன்க்ளூடிங் இந்த பிரபஞ்சம், இன்க்ளூடிங் எல்லா உயிர்களும் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் உணர்த்துகிறது. ஐயா நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள். வெற்றி செல்வன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. உங்க பேச்சு கேட்டது ஒரு பாக்கியமாக தான் கருதுகிறேன். இன்று நீங்கள் உங்களோட இந்த பேச்சின் போது நீங்க சொன்னீங்க ஐயா, அதாவது தகுதி வாய்ந்த பிறகே நம்ம வந்து அந்தந்த இன்பத்தை துய்க்க முடியும் அப்படின்னு. அது வரைக்கும் நமக்கு துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம சொசைட்டியில் பார்த்தோம்னா அது நம்ம சுற்றிலும் உள்ளவங்களும் அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறாங்களான்னு தெரியாதுங்க ஐயா. பலதரப்பட்ட மக்களும் இருக்காங்க, நம்ம அறிவுக்கு சமமாக இருப்பாங்க, கீழேயும் இருக்காங்க, மேலேயும் இருக்காங்க. ஆனால் எந்த நிலைக்கு நம்ம போனோம்னா அது அந்த எந்த தகுதிக்கு நமக்கு வந்ததுன்னா அதை எல்லாமே அந்த துன்பமே இன்பமாக மாற்ற முடியும் அப்படின்றது தான் என்னோட கேள்விங்கள் ஐயா. அதாவது நமக்கு துன்பம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்ம தகுதி அதிகமாயிடுச்சுன்னா அது இன்பமாக ஆகும் இல்லைங்களா ஐயா ஒரு ஸ்டேஜில்? இன்பம் துன்பம்ன்றதெல்லாம் முதல் நிலையில் இருக்கின்ற முனை மனத்திற்குத்தான். இன்பம் என்றது தனியா இல்லை, துன்பம் என்றது தனியா இல்லை. மனசு விட்டுட்டீங்கன்னா, மனசு இருக்கிற வரைக்கும் தான் இன்ப துன்பம். மனதை கடந்து போயிட்டீங்கன்னா இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. சோ மனதை நாங்க மேல உள்ள மனதின் மீது மனம் வைத்து மனம் இல்லாத நிலையில் போகும்போது இருப்பது ஒன்றேதான். அது ஒன்றும் இல்லாத ஒன்றுதான். அந்த இடத்துல உணர்ச்சி என்பது கிடையாது. நாம் அதுவாக இருக்கிறோம். எது துன்பமாக இருக்கிறது அல்லது இன்பமாக இருக்கிறது என்ற அறியனும் இல்லை, அறியப்படுகின்ற பொருளும் அங்கு இல்லை. ஏனென்றால் ரெண்டு அங்கு இல்லை, அதுவாகத்தான் நாமளே மாறி இருக்கின்றோம். அதனால இதையெல்லாம் கடந்த நிலைக்கு போகும்போது அது இல்லை. அது உயர்ந்த ஞானத்தினுடைய உயர்ந்த நிலை.
ஸோ நீங்க தவத்தில் இருக்கும்போதோ அல்ல தூக்கத்தில் இருக்கும்போதோ உங்களுக்கு இன்பம் துன்பம் தெரிகிறதான்னு சொன்னா இல்ல. ஏன் இன்பம் துன்பம் தெரியல தூக்கத்துல அப்படின்னு சொன்னா மனசு அங்க இல்லை. ஓகேயா? மனசு இல்லாத போது உங்களுக்கு உங்க இன்பமும் உங்க துன்பமும் தெரிவது இல்லை. ஸோ இந்த நிலை தான் விழிப்பு நிலையில நம்ம அங்க போய் அறிந்து கொள்கின்றோம். அந்த விழிப்பு நிலையோடு இருக்கும்போது, அந்த நிலையில் இருக்கும்போது அது உயர்ந்த நிலை என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதனால உலகத்துல அப்படிதான் இருப்பாங்க. உலகில் இருக்கின்ற வரைக்கும் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் உலகத்தினுடைய நிலையெல்லாம் கடந்து போவதற்கான அறிவை பெற்று அதை பயிற்சி பண்ணி கொண்டே வந்த எப்பொழுது அது தேவையோ அந்த இடத்துல நமக்கு அது வரும். இப்ப வருஷம் எல்லாம் படிக்கிறோம். ஆனா பரீட்சை எழுதுறது ஏதோ 3 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான். ஓகேயா? அதுதான் நம்ம வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறது. அதே மாதிரி வாழ்ந்துகள் முழுவதும் நம்ம வாழ்ந்து கொண்டு போனாலும் கடைசியில் எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றி கொள்வதற்கு அறிவு கடைசியில் அந்த ஜீவன் நிறைவு வரும்போது வர வேண்டும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் இறைவனை பற்றி கொண்டு அது போய்விடுகிறது. ஸோ அதற்கான பயிற்சிகள் தான் அந்த ஆன்மீகம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. குமரேசன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்விகள் இல்லையா, உங்களுக்கு வணக்கம் சொல்வதற்காகத்தான் வந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உங்க பேச்சை கேட்டிருக்கேன். இன்னைக்கு கனடா மன்றத்துக்கு நீங்க வந்து ஒரு சிறப்புரை வழங்கினதுக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்யா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கும் மகிழ்ச்சி தான் உங்களை எல்லாம் சந்திச்சது. மிக்க நன்றிங்க. ஐயா, நான் என்ன ஒரு கேள்வி கேட்கலாமா? சரி, இது இறுதி கேள்வி. இந்த ஆன்மீகத்தை தொகுத்தறிவை புரிந்து கொள்வதற்கு நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்குரிய விளக்கங்கள் தெளிவுகளும் பெற வேண்டும். அந்த நுணுக்கங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் இல்லை என்று சொன்னால் கடினம் என்று கூறியிருந்தீர்கள். இந்த இறைநிலையை அறிந்து கொள்வதற்கு வெறுமனே ரிச்சுவல்ஸ்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு வாசி யோகம் போன்றவற்றில் எல்லாம் எனக்கு சொல்கின்றார்கள். அந்த பயிற்சிகளை வெறுமனே அந்த மூச்சு பயிற்சிகளை மூலம் நெற்றிக்கண்ணை திறந்து துரியத்தை திறந்து இந்த இறைநிலையுடன் இணைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி, வெறுமனே அந்த பயிற்சிகள் ஊடாக மட்டும் விளக்கங்கள் அதுக்குரிய புரிதல்கள் இன்றி தனியே அந்த பயிற்சிகளை மட்டும் செய்து அந்த நிலையை அடைய முடியுமா? இல்ல, அதெல்லாம் செய்துட்டு வந்தாதான் கடைசியில இந்த மனமற்ற நிலையை அடைய முடியும். மனசு இருக்கிற வரைக்கும் நம்ம உலகத்துல இருந்து கொண்டுதான் இருப்போம். மனதை உலகமே நிறுத்தி வை அப்படின்னு சொன்னா அவ்வளவு எளிதாக மனம் இந்த பதிவுகளை எல்லாம் கடந்து போய் நிறுத்த முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பல பயிற்சிகள், பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒன்றே ஏற்றது, ஒன்றே சிறப்பானது, ஒன்றே அல்லாது வரும்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் படிக்கணும். பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், தமிழ் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், சமூகவியல் படிக்கணும், எல்லாம் படிச்சாதான் கல்வி. ஓகேயா? எல்லாம் படிக்க ஒண்ணு மட்டும் படிச்சாவே பத்தாது. ஸோ அதே மாதிரி எல்லாவற்றிலையும் போய்கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மனதிற்கு பக்குவம் கிட்டும். பக்குவம் கிட்டினதுக்கு பின்னாடி மனசை நிறுத்தி வைக்க நிற்கும். அப்ப அது இதுக்கெல்லாம் இந்த ஆக்னை எடுத்து, துரியம் எடுத்து, துரியாதீதம் எடுத்து, அகநோக்காக பார்த்து, வாசி யோகம் பண்ணி எல்லாம் பண்ணுனா கடைசியில என்னன்னா வாசி நேர்ந்தா போச்சுன்னு தீர்ந்து போச்சு. நீங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். ஓகேயா? செய்ய வேண்டாம், எல்லாமே போதும். கடைசியில என்ன, மனமது செம்மையானால் அத்தனையும் மந்திரம் செம்மையாமேன்னு சொல்றாங்க இல்லையா? சோ எல்லாத்துக்கும் என்னன்னா மனமற்ற நிலையை நம்ம அடையணும். மனமவன் இறந்த போது மறையவன் பிறந்து வந்தான். தானவன் மறந்த போது தானவன் இறந்த போது அவன் தானாய் விரைந்து வந்தான். இந்த மனசு இருக்கிற வரைக்கும் அவன் வருவதில்லை, மனம் இல்லாத போது அவன் வருகிறான். ஓகேயா? சோ அதனாலதான் தான் பேசாத போது அவன் பேசுவான் என்று சொன்னாங்க. மனமவன் தானவன் மறைந்த போது அவன் தானாய் விரைந்து நின்றான். எப்படி? காலத்தின் கணக்கை போக்கி காரில் வடிவாய் நின்றான். உருவங்கள் மறைந்த போது உலகாய் இளதாய் கண்டேன். அவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நானே அங்க இல்லை, நான் இருந்தாலும் பாக்குறதுக்கு.
உருவங்கள் மறைந்த போது உளதாய் இளதாய் கண்டேன், அறிவாய் நின்ற நிலையில் அவனிடம் வந்து கேட்டேன். அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கிறது. அறிவாய் நின்ற நிலையில் அவரிடம் வந்து கேட்டேன், அன்பு செய்து கொள்ள வேண்டும் உன் அடி தொடர்னால் மட்டும். இந்த அல்டிமேட் திங் என்னன்னு சொன்னா, எல்லா ஜீவன்களும் அவனாக பார்த்து இறைவனாக பார்த்து அன்பு செய்து கொள்கின்ற வர நிலை வரும். அந்த நிலை வந்து கொண்டுச்சுன்னா கடைசியில மெதுவா அவனை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நமக்கு புரிவிடும் என்பதுதான் பெரியவர்கள் வார்த்தையில வாழ்க்கை வரும். கணக்கான நண்பர்கள் நீங்கள் எல்லாம் உறவினர்கள் நண்பர்களிடம் சொல்லி, ஸோ சண்டே அன்னைக்கு இங்கே இந்திய நேரப்படி IST 6 o'clock, உங்களுக்கு எப்போ டைம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த கின்னஸ் சாதனையை உலகறிய செய்ய வேண்டும். உலக சமுதாய சேவை சங்கம் ஒன்று இருக்கிறது, உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாமே உதவ வேண்டும். இது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய பயிற்சி, நம்ம செய்யறோம் எல்லாரும் சேர்ந்து என்பதை உணர்வோடு ஒவ்வொருத்தரும் 5-10 பேரை எல்லாரும் ஓபன் பண்ணி அதில் வர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நிச்சயமாக ஐயா, நாங்கள் நிச்சயமாக அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இங்கே செய்கின்ற கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்தும் செய்வோம். மிக அற்புதமான உரையை ஐயா என்று எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே ஐயாவுக்கு நாங்கள் நன்றிகள் தெரிவிக்க விரும்புகின்றோம். அதற்கு முன்பாக ஸ்கை கனடாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஐயாவுக்கு தெரிந்து கொள்வதற்காக. ஸ்கை கனடா 2008ஆம் ஆண்டு இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. 3 பேராசிரியர்கள் இங்கு எவரையும் தெரியாமல் தாமாக இந்த மண்ணிலே வந்து கால் ஊன்றினார்கள். அவர்களை நாம் மும்மூர்த்திகள் என்று சொல்லுவோம். அவர்கள் வேறு யாரும் இல்லை. பேராசிரியர் பாலச்சந்திரன், பேராசிரியர் ஜெயந்தி பாலச்சந்திரன், பேராசிரியர் ராஜசேகர், இந்த மூவரும் தாமாக 2008ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்து தாமாகவே சில துண்டு பிரசுரங்களை பல இடங்களிலும் விநியோகித்து முதல் தடவையாக ஒரு ஆலயத்திலே இந்த தியான வேதாத்திரியத்தை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அவ்வாறு அறிமுகம் செய்து வைத்து அடுத்த வருடமும் மீண்டும் வந்து இங்கு 15 ஆசிரியர்களை பயிற்றுவித்து இங்கு ஸ்கை கனடா என்ற ஒரு மன்றத்தை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக அவர்களே பதிவு செய்து ஆரம்பித்து வைத்து சென்றார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எந்த விதமான தடங்களும் இன்றி இந்த ஸ்கை கனடா மன்றம் இயங்கி வருகின்றது. தற்பொழுது இங்கு 6 துணை பேராசிரியர் ட்ரெயினிஸ் இருக்கின்றார்கள். அதை விட ஒரு 50 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். கனடா மற்ற நாடுகளிலிருந்து, ஈவன் அமெரிக்காவிலிருந்தும் வேறுபட்டு இருக்கின்ற காரணத்தால் பல ஆசிரியர்கள் இங்கு வருவது குறைவாக இருப்பதனால் இதுவரை காலமும் இங்குள்ள ஆசிரியர்களை பயிற்சிவிப்பதிலே நமக்கு தடங்கல்கள் இருந்தது. இந்த கொரோனா வந்தபோது அதனாலே ஏற்பட்ட பல துன்பங்கள் இருந்த போதும் சில நல்ல விளைவுகளும் இடம்பெற்றன. அதில் ஒன்றுதான் இந்த இணையதளம் வாயிலாக பல மூத்த பேராசிரியர்களோடையும் சந்திப்பதற்கும் அவர்களுடைய பயிற்சிகளை பெறுவதற்கும் அவர்களுடைய சிந்தனை உரைகளை கேட்பதற்கும் இங்குள்ள மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உங்களுடைய இந்த அற்புதமான உரையை கேட்பதற்கான பாக்கியமும் நமது மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் நமக்கு மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே உங்களிடம் வேண்டிக் கொண்டு உங்களுடைய நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கனடாவுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆசிரியர்கள் அந்த குரூப்ல இருக்கிறாங்க இல்லையா? ஆமா, இருக்கிறோம். ஸ்கை கனடால நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். யாராவது அறநிதியர் பயிற்சிக்கு வரணும்னு சொன்னா நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு அறநிதியர் பயிற்சி ஆன்லைன்ல டைம் புக் பண்ணிட்டு நடத்தலாம். நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், ஆன்லைன்லயே இல்லை மெயிலே அனுப்பிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஃபீஸ் கட்டினதுக்கு பின்னாடி நாங்கள் டேட் நீங்கள் கலந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த அறநிதியர் கோர்ஸை கொடுக்குறோம். அதே மாதிரி MRC கோர்ஸும் சரி, ஃபியூச்சரில் APT கோர்ஸும் சரி ஆன்லைனில் வெளிநாட்டுக்கு சுமார் நடத்தும், இங்கிருந்தே நடத்தும். நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்ததுக்கு பின்னாடி நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று அன்போடு கூட தெரிஞ்சுக்கொள்கிறேன்.
நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா.